ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஜப்பானில் ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு அடுத்து என்ன ப்ராக்ரஸ் இருக்குது அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் சொல்லலை. நீங்கள் ஜப்பானில் இருக்கீங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க ஜப்பானுக்குள்ளே அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஒரு காணொலி மூலிமா நிறைய தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானில் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் பிஆர் வந்து நான் வச்சுருக்கேன், நிரந்தர குடியுரிமை. ஸோ அது இருக்கிறதுனால என்னால் ஜப்பானியர்கள் என்னென்னலாம் தொழில் வந்து பண்ணுறாங்களோ, இப்போ ஃப்ரீயாக இப்போ நம்ம ஊரில் போவோம், ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்போம், சாயங்காலம் போவோம், இன்னொரு பார்ட் டைமில் இன்னொரு இடத்துல வேலை பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ஒர்க் வந்து நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுல நம்ம டேக்ஸ் மட்டும் கரெக்டாக பே பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ பிஆர் இல்லை அப்படின்னா என்ன மாதிரி கம்பெனி ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா, பிஸ்னஸ் மேனேஜர் விசா அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் இன்ஜினியரிங் விசாவில் உள்ளே வரீங்க ஜப்பானுக்குள்ளே, நீங்கள் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எனக்கு வேலை பிடிக்கலப்பா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு 5 மில்லியன் ஜப்பானியன் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனேஜர் விசா அப்படின்றது வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த பிஸ்னஸ் மேனேஜர் விசா எடுக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்கள் இந்த லீகல் அஃபேர்ஸில் நிறைய இருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லூப்ஸ் அண்ட் கார்னர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நீங்கள் இன்ஜினியரிங் விசாவில் உள்ளே இருந்துக்கிட்டு இதை மாற்றிக்கணும்னு நினைக்கிற, ஒரு தொழில் பண்ணணும் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து இதை பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், என் மனைவி இருக்காங்க, சரி அவங்களுக்கு ஏன்னா ஒரு தொழில் ஒன்று செட் பண்ணி கொடுத்து அவங்க தொழிலை கம்பெனியை பேஸாக வச்சு நான் எதனா வந்து எப்படி தெரியுங்களா, ஒரு டம்மியாக ஒருத்தங்களை சிஇஓவை வச்சுட்டு நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் வந்து பண்ண முடியும். அப்போ உங்கள் மிஸ்ஸஸ் என்ன பண்ணணும்னா, நீங்கள் பிஸ்னஸ் மேனேஜர் விசா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து நீங்கள் மாற்றிக்கணும். இதுக்கு வந்து 5 மில்லியன் ஜப்பானியன் வந்து தேவைப்படும். சரி, ஓகே, இப்போ என்னோட டாபிக் வருவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஒரு 3 பிஸ்னஸ் வந்து தொடங்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். முதல்ல வந்து கார்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், பழைய கார்ஸை ஜப்பானில் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக ஒரு கம்பெனி. ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து கார்பரேட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிசுனா பேத்வேஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின், புரியுதுங்களா? இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்பு நீங்கள் எத்தனை நாளும் ஆட் பண்ணிட்டே போகலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த மெயின் கம்பெனி வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போதே நான் என்னென்னலாம் அந்த தேக்கான் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நிறுவனத்தில் நான் என்னென்ன தொழில் பண்ண போகிறேன், இந்தந்த விஷயங்கள்லாம் நான் பண்ண ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன் எதோ நாளும் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து இங்கே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு செகண்ட் ஹேண்ட் கார் எக்ஸ்போர்ட் பண்ணணும், 2வது வந்து டூரிசம் பண்ணணும், 3வது ப்ளூ கலர் ஜாப்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விஷயத்துக்காகவும் ஒரு கம்பெனி வந்து அந்த கண்டென்ட் எல்லாம் போட்டு இந்த தேக்கான கொடுத்து நான் கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன். இந்த ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா அந்த 3 விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 3 விஷயத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக லைசன்ஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இப்போது கார் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து கொபூட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்களே போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப காசு கம்மி. இதே நீங்கள் லீகல் அஃபேர்ஸ் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மொத்தமாக எனக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,50,000 ஜப்பானியன் வந்து கேட்டிருந்தாங்க. இதே நானே போய் பண்ணதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 ஜப்பானியனுக்குள்ளேயே எனக்கு முடிஞ்சிருச்சு. கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 80,000 கொடுத்து நான் ஒரு இது மாதிரி நம்ம ஊரில் இந்த ஸ்டாம்ப் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டாம்ப் மாதிரி வாங்கி கொடுத்து கம்பெனியை வந்து நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தேக்கான் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து ஆன்லைன்லேயே நிறைய வெப்சைட்ஸில் இருக்குது. அதுக்கே வந்து ஆன்லைனில் நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம கண்டென்ட் என்னென்ன இந்த மாதிரியான கம்பெனிகள்லாம் நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ண ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறேன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களே ஆன்லைனில் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாம்புங்க, கம்பெனிக்கு தேவையான சீல் அது இதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து நம்மளாம் வாங்கிக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்போ 1,00,000 ஜப்பானியனுக்குள்ளேயே நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். கம்பெனியை வந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ அது கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கார் எக்ஸ்போர்ட், அதுக்கான கொபூட் ஷோ அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு போய் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 ஜப்பானியன். நம்மளே டேரெக்டாக போனோம் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஆன்லைன் வெப்சைட்ஸ்லேயே வந்து எல்லாம் கிளியராக வச்சுருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக நீங்கள் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். அவங்க இந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. 1.5 மாதம் கிட்ட ஆகுங்க உங்கள் கம்பெனி வந்து, அதாவது கொபூட் ஷோ, அதாவது இந்த லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு, அதாவது செகண்ட் ஹேண்ட் கார்களை நீங்கள் வாங்கலாம் விற்கலாம் அப்படின்றதுக்கான லைசன்ஸ் உங்களுக்கு ஒரு நம்பர் பிளேட் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ ஒரு கார் நம்ம வாங்குகிறோம் ஜப்பானில், அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அது ஓனரோட பேரில் இருக்கும் இல்லைங்களா. அப்போ ஓனர் வந்து காரை வித்துடுறாருன்னும் போது அதுக்கு நம்பர் பிளேட் இருக்காது. அப்போ நம்மக்கிட்ட ஒரு நம்பர் பிளேட் வந்து கொபூட் ஷோ மூலிமா நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த நம்பர் பிளேட்டை பயன்படுத்தி நம்ம காரை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணுறதோ கொள்றதோ எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த லைசன்ஸ் இல்லாமல் நம்ம தொழிலே பண்ண முடியாது. ஓகேங்களா? இது நான் அப்ளை பண்ணும்போது இருந்த சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கரெக்டாக டேட் எழுதி கொடுத்தாங்க. 9ஆம் மாதம் 8ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு இந்த கம்பெனி இந்த லைசன்ஸை நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லைங்களா, அதுக்கான தகவல்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருவோம்.
நீங்கள் இன்னொரு முறை வரா மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் போனேன் ஒரு 40 நிமிஷம் 35 நிமிஷம் ஆச்சு. ஒரு சில விஷயங்கள்லாம் எல்லாமே ஜாப்பனீஸில் தான் எழுதி கொடுக்கணும். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் பேசக்கூடிய நாடு இல்லை அப்படின்றதுனால நீங்கள் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பேச முடியாது ஃபஸ்ட்டு. அதுவும் நீங்கள் அஃபிஷியலாக இந்த மாதிரிலாம் போயிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஜாப்பனீஸில் தான் எழுதணும், காஞ்சியில் தான் எழுத சொல்லுவாங்க. காஞ்சி கதகனா சேர்ந்து தான் வந்து நீங்கள் எல்லா ஃபார்மையும் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். எங்கேயுமே வந்து ரோமாஜி அப்படின்னு ரோமன் ஆல்பபெட்ஸை பயன்படுத்தி நீங்கள் எழுத முடியாது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு அதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 19,000 ரூபாய் கட்டி இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் மாதம் 8ஆம் தேதிக்குள்ளே எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் இப்போ வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மேக்ஸிமம் டைம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மேபி ஒரு மாதத்தில் கிடைச்சாலும் கிடைச்சிடும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு இதை நான் வந்து ரூட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். இப்போ இந்த 9ஆம் மாதம் 8ஆம் தேதிக்குள்ளே எனக்கு இந்த நம்பர் பிளேட்டு கிடைச்சிருச்சு, இந்த லைசன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் வந்து தாராளமாக கார்களை வாங்கலாம், விற்கலாம், எல்லாத்தையும் வந்து அஃபிஷியலாக நான் வந்து என் கம்பெனி மூலிமா பண்ணிக்க முடியும். ஸோ இதில் தான் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கம்பெனி ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னீங்களா, அதுக்கு வந்து கிசுனா பேத்வேஸ் அப்படின்னு பேர் வச்சேன். ஆனால் அது கீழே சப்டிவிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்றுத்துக்கும் நான் தனித்தனியாக பேர் வச்சுக்க முடியும். ஸோ அதுதான் இதில் சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த கம்பெனி இருக்குது இல்லைங்களா, இப்போது இந்த காரை எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோனிஷ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஒரு பேர் மூலியமாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார்களை நம்ம இன்வாய்ஸ் எல்லாம் போட்டு வாங்கலாம், விற்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சப்டிவிஷன் கீழே வர்றது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று நான் சொன்னேன் இல்லை, டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டூரிசத்துக்கு நான் இன்னொரு பேர் வைக்கலாம். பேர் வச்சுட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் தனியாக வேறு இன்னொரு இடத்துல போய் அப்ளை பண்ணணும். அது நான் அப்ளை பண்ணும்போது அதுக்கு என்னென்னலாம் விஷயங்கள் ஆகுது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். இங்கே டூரிசம் லைசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸுங்க. ஒரு கார்ப்பரேட்டு, அதாவது ஒரு சார்ட்டர்ட் கார்ஸ் ஓட்டணும் அப்படின்னாலும், ஒரு டாக்ஸி டிரைவராக இருக்கணும்னாலும் ரொம்பவே வந்து லைசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதம் வந்து வச்சுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு டாக்ஸி டிரைவராக ஜப்பானுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் 2 லைசன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து உங்களுக்கு தேவை. இப்போ நார்மலாக நான் வந்து ஜப்பானில் நான் சொந்த கார் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது கிளாஸ் 1 லைசன்ஸ் தான். ஆனால் கிளாஸ் 2 லைசன்ஸ்ன்றது நீங்கள் டாக்ஸி டிரைவருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து டாக்ஸி ஓட்ட முடியும். நீங்கள் நார்மல் லைசன்ஸ் வச்சுட்டு எங்கன்னா ஜப்பானில் டாக்ஸி ஓட்டிடாதீங்க. பிடிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெனால்ட்டியும் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ கிளாஸ் 2 லைசன்ஸ் அவசியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கிளாஸ் 2 லைசன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் உங்களோட வாகனங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் இப்போ நார்மலாக வந்து வெள்ளை கலர் போர்டு இருக்குது இல்லைங்களா, அது ஜிகாயோஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய வண்டி. நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியல ஜப்பானிய மொழியில். வீட்டுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கக்கூடிய வண்டி, நம்ம நார்மலாக நான் வச்சுருக்கேன் பாருங்க, அதெல்லாம் வீட்டுக்கு பயன்படுத்துகிற வண்டிங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டூரிசத்துக்கு வந்து பயன்படுத்த முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி நான் டூரிசத்துக்காக வண்டியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னும் போது இந்த கிளாஸ் 2 லைசன்ஸ் இருக்கிற ஆட்கள் தான் அந்த வண்டியை வந்து ஓட்ட முடியும். ஏன்னா இது தொழிலுன்னு வரும்போது அதுக்காக தனியாக ஒரு கேட்டகரி வச்சுருக்கிறாங்க. ஸோ இங்கே டூரிசம் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு 3 விதமான லைசன்ஸ் டைப் இருக்குது. இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் தனியாக வச்சுக்கோங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் தனி கேட்டகரி. டூரிசம் பொறுத்த வரைக்கும் 4 விதமாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 தான் வந்து ரொம்ப மேஜரானது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி 3வது ஒன்று தான் வந்து நான் லைசன்ஸ் எடுக்கிறேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றி நான் தனியாக இன்னொரு காணொலியில் சொல்கிறேன். ஸோ அந்த லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 விதமான லைசன்ஸ் இருக்குது. ஒரு லைசன்ஸ்லையும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் மட்டும் தான் உங்களுக்கு பண்ண முடியும். நீங்கள் இன்டர்நேஷ்னல் டூரிசம் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக் பண்ணுறது ஒன்று. இல்லை நான் டொமஸ்டிக் மட்டும் தான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா அது 2வது. 3வது வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லைப்பா நான் வந்து ஐடினரி மட்டும் ஃபுல்லாக வந்து இந்த ஹோட்டல்ஸ் புக்கிங்ஸு, இந்த வண்டிங்க அரேஞ்ச் பண்ணுறது, இதை மட்டும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு கிரேட் 3ல் வந்துடும். 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரிஃபெக்சருக்குள்ளே இருக்கிறேன், அந்த ப்ரிஃபெக்சருக்குள்ளே மட்டும்தான் வந்து நான் டூரிசம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா அது 4வது விதமான லைசன்ஸ். இதை பற்றி நம்ம தனியாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான லைசன்ஸ் கேட்டகரி மட்டும் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு தான் நான் இந்த 3வது லைசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்தாலே வந்து நம்மளுக்கு வந்து போதுமானது தான். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லைப்பா நான் இந்த டூரிசம்லாம் பண்ண போகிறது இல்லை, நான் வெறும் சார்ட்டர்ட் கார்ஸ் மட்டும் தான் பண்ண போகிறேன், யாருன்னா வர கஸ்டமருக்கு நான் வண்டி மட்டும் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த ஒயிட் போர்டு யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து க்ரீன் போர்டு வெஹிக்கிள்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டர்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு. ஸோ அந்த வண்டியை மட்டும்தான் நம்ம கஸ்டமருக்கு வந்து வாடகை விட்டு அது மூலிமா வருமானம் சம்பாதிக்கிறது வந்து பண்ண முடியும். ஸோ அதை பற்றியும் வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹோப் இந்த ஒரு காணொலி மூலிமா நான் வந்து இந்த ஒரு தொழில் ஆரம்பித்து இப்போ ஃபஸ்ட்டு லைசன்ஸ் இப்போ தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்ததுக்கப்புறம் தான் நான் கார் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த நடுவுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டூரிசம் சம்மந்தமாகவும் அது இந்த டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாகவும் நிறைய விஷயங்களை நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அடுத்தடுத்த காணொலிகளில் அதை பற்றியும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹோப் இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.